ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது பைக்குலா ஜூ. என்ன அங்கே எங்கே சுற்றி கடைசியில் ஜூக்கு கூப்பிட்டு போயிட்டான்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் பாம்பேயில். அதாவது பாம்பேயில் எதுனாலும் சரி கண்டிப்பாக பார்க்கணும். அங்கங்கே அலைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு சீக்கிரம் பார்க்கலான்னு நினைக்கிற ஒரு இடம் ஜூ. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் கார் பார்க்கிங். வாங்க அப்படி உள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. ஜூன்னு நினச்சோடனே நீங்கள் எல்லா இடமும் ஒரே மிருகங்களும் மிருகங்கள் அடைச்சி வச்சுருக்கிற இடமா தான் இருக்குன்னு நினைக்காதுங்க. ஏன்னா பைக்குலா ஜூ ஒரு காலத்தில் பெரிய கார்டனாக இருந்தது. அந்த காலத்தில் இருந்த அந்த கார்டனை அவங்க 50 ஏக்கரில் ஜூவாக மாற்றிட்டாங்க. ஆனாலும் நீங்கள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜூ ஆஸ் வெல் அஸ் பார்க், இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நல்லா டெவலப் பண்ணி பார்க்குறதுக்கு விசிட்டர்ஸ்லாம் என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்லா வச்சுருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வீட்டிலேருந்து வர்றீங்க, ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கும் அப்படிலாம் நினைக்காங்க. பைக்குலா ஸ்டேஷன்லேருந்து நடந்து கூட வரலாம், ஒரு கஷ்டம் கிடையாது. இங்கே வந்தீங்கன்னா டிக்கெட்டு அடல்ட்ஸுக்கு 50 ரூபா, யங்ஸ்டர்ஸுக்கு 25 ருபீஸ், சீனியர் சிட்டிசனுக்கு ஃப்ரீ. அது போக மற்ற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 15 ருபீஸ் அந்த மாதிரி கன்செஷன்லாம் இருந்துகிட்டு இருக்கு. இது போக இந்த பக்கம் கார் பார்க்கிங் அது ரொம்ப வசதியாக இருக்குது. நீங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வரலாம். காருக்கு பார்க்கிங்லாம் ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, இனி சாப்பிட்றதுக்கு எங்கே போகிறது? சாப்பாட்டுக்கு இங்கே எதுவும் ஹோட்டல் இருக்குதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அங்கே பியூட்டிஃபுல்லாக புதுசாக அவங்க ஹோட்டல்லாம் ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க. விலையும் அவ்வளோ பெரிய அளவில் கிடையாது. சீப் அண்ட் பெஸ்ட். பாருங்கள், இதுதான் ஜூ வில்லா ரெஸ்டாரண்ட். ரொம்ப அருமையாக இருக்கும், நல்ல க்ரௌடாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. அதனால் டோன்ட் ஃபர்கெட், இதையும் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க ஃபேமிலியோடு வரும்போது. ஓகே. சரி, நம்ம இப்போது முதல்ல பென்குயின் இருக்கிற இடத்துக்கு போவோம் வாங்க. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது புதுசாக அவங்க எல்லாமே செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. டோன்ட் மிஸ் திஸ் பிளேஸ். கண்டிப்பாக இதை ஃபேமிலியோட விசிட் பண்ணணும். ரொம்ப அருமையாக இருக்கும் பார்த்துருங்க. இந்த பென்குயின் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் நேரில் பார்த்ததே கிடையாது. ஒரு நல்ல சான்ஸ் இங்கே பார்க்குறதுக்கு அருமையாக இருந்தது பாருங்கள். அடுத்தாப்பில் அழகான ரோஸ் கார்டன், அதுவும் அருமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஜூக்கு வந்தோமா இல்லை பெரிய பார்க்குக்கு போனோமான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. டோன்ட் மிஸ் இட். வாங்க இனி ஒவ்வொரு அனிமலாக போய் பார்க்கலாம். முதல்ல மிலாவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்.
இப்போ நீங்கள் பார்க்குறது ஹேனா இருக்கிற இடம். ஹேனாவை பாருங்கள், எப்பவும் தூக்கம்தான். விளையாடுறதுக்கு கம்பெனி இல்லையோ என்னமோ தெரில, எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து லெப்பர்ட். லெப்பர்ட் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்தது. நல்ல க்ரௌடு அதை பார்க்குறதுக்கு. ஒரு இடத்துல நிற்கவே இல்லை. நல்லா சுற்றிக்கிட்டு வர்றவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி இருந்தது. பாருங்களேன், எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறதும் ரொம்ப அருமையாக இருந்தது. இப்போது நம்ம ஓரளவு அனிமல்ஸ்லாம் பார்த்துட்டு, இப்போ டர்ட்டில், டார்டாய்ஸ் இந்த மாதிரி தண்ணியில் வாழக்கூடிய மிருகங்களை பார்க்க வந்துட்டோம். இதில் இன்னொரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, குரோக்கடைல் வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போது டார்டாய்ஸ் பார்க்க அதே அங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் இருந்தது. அது செட்டப் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்காங்க. இப்போ அடுத்தாப்புல குரோக்கடைல் பாருங்கள். அது நமக்கு அங்கே போயாச்சுன்னா அது ஒரு லக் இருக்கணும். அது நம்மகிட்ட கிட்ட வர்ற மாதிரி இருக்கும். அங்கே பாருங்கள், எங்கே வந்த மாதிரியே தெரில. பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் போனோம். நல்ல பியூட்டிஃபுல்லாக ஒன்று எங்கள் பக்கத்தில் வந்தது பாருங்கள். ரொம்ப அருமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதனால் இந்த இடத்தையும் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தாப்புல நம்ம பார்க்குறதுக்கு போகிற இடம் அக்வா பேர்ட்ஸ். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. நான் ஜாஸ்தி இதை பார்த்ததில்ல. இங்கே வந்த பிறகு எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அதுவும் ஜூவில் அருமையான ஒரு செட்டப். பார்க்குறதுக்கும் ரொம்ப அருமையாக இருந்தது பார்த்துருங்க. அதனால் அதை மிஸ் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருக்குது.
இப்போது ஓரளவுக்கு எல்லாமே நம்ம பார்த்துப்போம்னு நினைக்கிறேன். ஆனால் உங்கள் மனசில் ஒரு கொஸ்டின் இருந்துக்கிட்டே இருக்குது. அது எனக்கும் தெரியும். அதாவது எலிஃபண்ட் பார்க்கல, லயன் பார்க்கல. ஆமாங்க. எலிஃபண்ட் வந்து லாஸ்ட் மந்த்து, அதாவது நவம்பரில் ஒரு எலிஃபண்ட் இறந்து போன பிறகு, அதுக்கு பிறகு எலிஃபண்ட்டை பேன் பண்ணுறாங்க. இங்கே கிடையாது. அதே மாதிரி லயன் அடுத்தாப்புல ரெடியாக இருக்குது. கூடிய சீக்கிரம் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ வெரி மச். ஓகே.